My name Krishnaveni from Tirunelveli, Ground Director of Vestige. இந்த அற்புதமான நேரத்துல எனக்கு இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நம்ம கம்பெனி எம்டி மிஸ்டர் கௌதம்பாலி சாருக்கும் வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய அத்தனை தலைவர்களுக்கும் இந்த இடத்துல நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். இங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வெஸ்டீஜ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். சிலர் நிறைய டவுட்ல இருப்போம். பண்ணலாமா வேண்டாமா, எப்படி பண்றதுன்னு தெரியல, ஃபேமிலியில சப்போர்ட் இல்லை, நம்ம கிட்ட திறமை இல்லை, நம்மளால பெருசா வர முடியல. இந்த மாதிரி பல சூழ்நிலைகளை நீங்க மனசுல வச்சுட்டு வெஸ்டீஜ் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இங்க பார்த்துக்கிட்டு இருக்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னால ஒரு உறுதியை சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சி முடிக்கும் போது நீங்க யாரெல்லாம் வெஸ்டீஜ்ல பெருசா வரணும்னு நினைக்கீங்களோ, என்னோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா முடிவெடுப்பீங்க. நான் ஒரு பிசினஸ் அப்படின்னு பண்ணுனா அது வெஸ்டீஜ் தான் பண்ணணும், அதுவும் நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் பெருசா வருவேங்கிற கான்பிடென்டோட உங்களுடைய சக்சஸ் இங்க ஸ்டார்ட் ஆகும். அதை என்னால 100% சொல்ல முடியும். ஸோ எல்லாருமே நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள போவோம். என்னை பத்தி நான் சொல்லிக்கிறதா இருந்தா, ஸோ என்னோட ஃபேமிலி, அப்பா, அம்மா, ஒரு தங்கச்சி, இதுதான் என்னோட குடும்பம். அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் என்னோட குடும்பம். ஆட்டோ டிரைவரோட குடும்பம் எப்படி இருக்குமோ, ஒரு நார்மல் லைஃப் வாழுமோ, அதே லைஃப்ல தான் என் குடும்பம் ரன் ஆகிட்டு இருந்தது. இந்த சிச்சுவேஷன்ல அப்பா எங்க 2 பேருமே நல்லா படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. எல்லா வீட்லயும் குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா நிறைய கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. ஆனா எங்க அப்பா எனக்கு சொன்ன கதைலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதையல்ல, கனவை சொல்லுவாங்க. என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு டெய்லி தூங்கும் போது, நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய வீடு கட்டணும். ஆனா நாங்க அப்ப இருந்தது குடிசை வீடு. நீ ஒரு பெரிய வீடு கட்டணும், அந்த வீட்டுல நீச்சல் குளம் இருக்கணும், ஒரு பெரிய கார்ல நீ வருவ, நீ நடந்து வரும்போது அவ்வளவு கம்பீரமா நடந்து வருவ, வாட்ச்மேன் உனக்கு கதவை திறந்து விடுவாரு. இந்த மாதிரி பல கனவுகளை எனக்குள்ள விதைக்க ஆரம்பிச்சாங்க. நானும் அந்த கனவுகளோடயே வாழ ஆரம்பிச்சேன். ஸோ என் கனவு நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் எப்படி கனவு அப்படிங்கிறது ஆசையா மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கனவை மறக்க வச்சிரும். சூழ்நிலைகளை டிஃபெண்ட் பண்ணி சூழ்நிலைகள் பக்கம் திரும்பிடும். அந்த மாதிரிதான் என்னோட லைஃப்லயும் ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, நான் 10th படிச்சுட்டு இருக்கும் போது அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அதனால நாங்க 2 பேரும் பெண் குழந்தைகள். மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயம். சொந்தத்திலே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா பெருசா சீர்வரிசெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒருதுனால எனக்கு 10th முடிஞ்சோடனே மேரேஜ் முடிச்சுட்டாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. நம்ம கனவுகள் நினைச்சு நிறைய நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப நமக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. நம்மளால எப்படி நம்ம கனவை சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா விதைச்ச விதைய நம்ம கணவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில என்னோட திருமண வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட அம்மாவோட தம்பிக்கு தான் எனக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. ஃபேமிலி நம்ம ஃபேமிலி. அப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும். என்னால் சீக்கிரம் என்னோட கனவை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நான் திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சேன். அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் அப்பா வீட்டுல எப்படி இருந்தனோ அதை விட மோசமான சிச்சுவேஷன் தான். ஏன்னா குடும்பம் பெரிய குடும்பம், கமிட்மெண்டான வாழ்க்கை, காம்ப்ரமைஸ் லைஃப், எல்லாருக்கும் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய விஷயம். அது மட்டும் அல்ல, இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்ப எங்களால இந்த கனவு வாழ்க்கையை வாழ முடியாது, ஒரு காம்ப்ரமைஸ் வாழ்க்கையை தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் எப்படி வாழ்வாங்களோ அதே சேம் மென்டாலிட்டிக்கு நான் போயிட்டேன். ஒரு பொண்ணுனா சமைக்கிறது, வீட்டுல உள்ள வேலையை செய்யறது, வீட்டை பாத்துக்கிறது, இதை தாண்டி வேற எதையும் யோசிக்க கூடாது, நம்மளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பையன். எனக்கு ஒரு அழகான குழந்தை. ஸோ ஒரு ஆண் குழந்தை கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அவன் வளர ஆரம்பிச்சான். அவன் வளர ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா சேம் அதே காம்ப்ரமைஸ் லைஃப்.
வெளியில எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படுறத அப்பா அம்மாவால வாங்கி கொடுக்க முடியும். என் குழந்தை ஆசைப்பட்டு கேட்கிற விஷயத்த என்னால வாங்கி கொடுக்க முடியாது. என் அப்பா எனக்கு சின்ன வயசுல நிறைய கனவுகளை விதைச்சாங்க. ஆனா எனக்கு அது நடக்கல. அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும். அதே விஷயம் என் குழந்தைக்கு நடக்கும்போது என்னால தாங்க முடியல. அப்ப என் ஜெனரேஷன் இப்படியே நாங்க காம்ப்ரமைஸ் லைஃப்ல வாழ முடியுமா அப்படின்னு யோசிச்சா வாழ முடியாது. அப்ப நான் தான் இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் வீட்ல இருந்துட்டு என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ அந்த நேரத்துல அந்த எல்லா வேலையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். என்ன வேலைலாம் செஞ்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லரிங் எல்லாரும் பண்ணுவாங்க. வீட்ல இருந்துட்டே நம்ம டெய்லரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெய்லரிங் பண்ண ஆரம்பிச்சேன். கூட பின்னி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ திருநெல்வேலியிலேயே எல்லா பெண்களும் ஃபேமஸா பண்ணக்கூடியது பீடி சுத்துறது. அதையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா அதுலலாம் இருந்து வந்த வருமானம் என் ஃபேமிலிக்கு போதுமானதா இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன பணம் கிடைக்கிறதுக்கே அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. அப்ப நமக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி எக்ஸாம், விஏஓ எக்ஸாம் இப்படி எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆனேன். பட் 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ண முடியாது. எதெல்லாம் என்னோட எஜுகேஷனுக்கு அட்டன் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் அட்டன் பண்ணேன். பட் அதுவும் எனக்கு காணல் நீரா தான் போச்சு. எதுவுமே என்னோட சக்சஸ்க்கு என்னால சக்சஸ் அடையவே முடியல. அப்ப என் வாழ்க்கைக்கு பணம் வேணும். நான் வீட்ல இருந்தும் தொழில் பண்ணி பார்த்துட்டேன். என்னால வர முடியல. நான் இந்த மாதிரி வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். அப்ப நம்மளும் எல்லாரும் மாதிரியும் ஒரு 8 மணி நேரம் வேலையோ 10 மணி நேரம் வேலையோ எந்த வேலை கிடைக்குதோ பரவாயில்ல. இந்த வயசுல நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மில்லுக்கு தான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஸோ அங்க என்னோட வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6,000 ரூபாய் தான். ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் மாத்தி மாத்தி நான் வேலை செய்யணும். இந்த நேரத்துல என் ஹெல்த்தை என்னால பாத்துக்க முடியாது. என் குழந்தைய என்னால பாத்துக்க முடியாது. நல்லா சாப்பிட முடியாது. நல்லா தூங்க முடியாது. ஆனா பணம் ரொம்ப முக்கியம். ஸோ பணத்துக்காக அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்களை நான் இழந்திருக்கேன். 10 வருஷம் அந்த மில்லுல ஒர்க் பண்ணேன். என்னோட வருமானம் கொஞ்சம் கூட கூடல வெறும் 6,000 ரூபாய் தான். எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் என்னால அந்த இடத்துக்குள்ள வர முடிஞ்சுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வர முடியல. இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹெல்த்ல தான் நிறைய ப்ராப்ளம் வந்தது. என் வாழ்க்கை மாறும் வாழ்க்கை மாறும் நான் நினைச்சேன். வாழ்க்கை மாறல. 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருந்தது. ஒரு 2 மாசம் தான் நான் லீவ் எடுத்தேன். அப்பதான் எனக்கு பணத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சது. வேலைக்கு போகும்போது வந்தது சின்ன பணம்னாலும் கண்டினியூவா வந்தது. நான் ஒரு 2 மாசம் வேலையை விட்டு நிக்கும் போது எனக்கு அந்த பணம் வரல. அப்ப நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். இந்த வயசுல கஷ்டப்பட்டு உழைச்சா 50 வயசு 60 வயசுல உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைக்கிறோம். ஆனா 10 வருஷம் கஷ்டப்பட்டேன். மாசம் ஒரு 500 ரூபாய் நான் சேர்த்து வச்சிருந்தா கூட என் கையில இன்னைக்கு 60,000 ரூபாய் பணம் இருந்திருக்கும். ஆனா 500 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியாத காம்ப்ரமைஸ் லைஃப தான் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு ஃபியூச்சர் மேல ஒரு பயம் வந்தது. இதுக்கடுத்து நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற குழப்பம் வந்தது. ஸோ இந்த பிக்சர் அவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நான் மில்லுல வேலை செஞ்சு என்னோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப எனக்கு வந்து கடவுளை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா சாமியும் கும்பிட ஆரம்பிப்பேன். நல்ல விரதம் இருப்பேன். கோயில் கோயிலா சுத்துவேன். நீ தான் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த காட்டணும். ஏன்னா என்னோட தலைமுறை தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ நினைச்சா மட்டும்தான் முடியும்னு சொல்லி கோயில் கோயிலா அலைஞ்சேன். ஸோ அந்த சாமியா எனக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படிதான் மிஸ்ஸஸ் மாரியம்மாள் மேடம் மூலமா எனக்கு இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பு கிடைச்சது. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல மனசார ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க என் பையனோட டியூஷன் மிஸ். எனக்கு அடிக்கடி இந்த வாய்ப்பை பத்தி சொல்லுவாங்க. வேணி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நீங்க இதுல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு என்ன அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்மளை எதுவும் ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டே நான் சேராம இருந்தேன். பட் எதிர்ச்சியா ஒரு நாள் அவங்க வீட்டுல நடந்த ஒரு மீட்டிங் நான் அட்டன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. நான் போய் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கடவுளா கொடுத்த அடுத்த கிஃப்ட் மிஸ்டர் செந்தில்குமார் சார். சீடன் தயாராகும் போது குரு தோன்றுவார். எனக்கு அந்த இடத்துல தோன்றியவங்க தான் மிஸ்டர் செந்தில்குமார் சார். அவங்களுடைய மீட்டிங் தான் நான் இன்னைக்கு அட்டன் பண்ணேன். அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்னைய ரொம்ப ஆச்சரியத்துக்கு உண்டு பண்ணது. ஏன் அப்படின்னா இந்த வெஸ்டீஜ் வாய்ப்புல முதல் மாசத்துல இருந்து இறுதி மாசம் வரைக்கும் அவங்களுடைய வருமானம் கிராஜுவலா வளர்ந்திருந்தது. ஸோ ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள அவங்க ஒரு நல்ல லக்ஸரி லைஃப்குள்ள போயிருந்தாங்க. அப்ப இந்த தொழில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன்.
அந்த நேரத்துல எனக்கு ஒரு நம்பிக்கையும் குடுத்தாங்க. என்ன நம்பிக்கை குடுத்தாங்க அப்டின்னா, "சார் நான் இந்த பிசினஸ்ல என்ன பண்ணலாம் ஜெயிக்கலாம்? இதுல என்னலாம் இருக்குன்னு" சொல்லும்போது, அவங்க சொன்ன விஷயம், "உங்க கனவுக்கான தொழில் மேடம் இது. இந்த தொழில்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணீங்கன்னா, நீங்க எப்படி வாழணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த லைஃப வாழ முடியும். நல்ல வீடு கட்டுவீங்க, நல்ல கார் வாங்குவீங்க." இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது எங்க அப்பாவுடைய வார்த்தை தான். சின்ன வயசுல எங்க அப்பா சொன்னாரு. பட் சிச்சுவேஷன் காரணமாக எனக்கு மேரேஜ் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப எங்க அப்பா இல்ல. ஆனா, எங்க அப்பா சொன்ன வார்த்தைய சார் வாயில இருந்து நான் கேட்டேன். சோ அப்ப நான் முழுசா நம்ப ஆரம்பிச்சேன். அப்பா வந்து இவங்க ரூபத்துல தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உணர ஆரம்பிச்சேன். இவங்க என்ன சொல்றாங்களோ, அத நான் கேட்டு இந்த பிசினஸ பண்ணணும்னு முடிவெடுத்தேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். வெஸ்டேஜ் வாய்ப்பு உங்ககிட்ட வருது அப்படின்னா, நெறைய பேர் வந்து பயந்திருப்பீங்க. கடவுளால் குடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் வெஸ்டேஜ். உங்களுக்கு யார் இந்த வாய்ப்ப குடுக்குறாங்களோ, அவங்க கடவுளால அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் தான். அப்படி எனக்கு கிடைச்சவங்க தான் செந்தில்குமார் சார். அவங்க சொல்றத கேட்டு பண்ணணும்னு முடிவெடுத்தேன். பட் ஒரு பொண்ணு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா, உடனே பண்ண முடியாது. ஃபேமிலில சப்போர்ட் வேணும். பெர்மிஷன் வேணும். என் வீட்ல போய் நான் பெர்மிஷன் கேட்டேன். என் வீட்ல இதுக்கு எனக்கு பெர்மிஷன் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, எங்க ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். வீட்ட விட்டு படி தாண்டக்கூடாது. ஆ ஜென்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாது. இந்த மாரி பல ரூல்ஸ் என்னோட ஃபேமிலில உண்டு. அதனால இந்த தொழில் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது. நீ இத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா, நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றவங்க, எனக்கோ, என் குழந்தைக்கோ, அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கோ தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ண முடியாது. என் லைஃப்க்கு உண்டான விஷயத்த நான் தான் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி, அவங்க எல்லார்கிட்டயுமே நான் டைம் கேட்டேன். எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் குடுங்க. நான் இந்த பிசினஸ நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் எனக்கு அப்பவும் அவங்க சப்போர்ட் பண்ணல. ஆனா, நான் அவங்கள மீறி தான் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல நெறைய பேர் இருப்பீங்க. வீட்ல வேண்டான்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே போட்டுருவோம். ஆனால் என்னால அப்படி போட முடியல. ஏன் அப்படின்னா, ஏழையா பொறந்தது என் தப்பில்ல. நான் கோடீஸ்வரி ஆகுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு, நான் அத மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கரெக்ட்டா புரிஞ்சேன். கடவுளா குடுத்த இந்த வாய்ப்ப நான் மிஸ் பண்ணணும்னு நெனைக்கல. என்ன வந்தாலும் வரட்டும், கடவுள் என் கூட நிப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த தொழில நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் மிஸ்டர் செந்தில்குமார் சார்ட்ட கேட்டேன். "சார், இந்த தொழில்ல நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு எதுவுமே தெரியாது" அப்படின்னேன். அப்ப அவங்க வந்து, "நீங்க பார்ட் டைமா இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டைமா பண்ணுங்க" அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3 மாச ட்ரெய்னிங் அதாவது கிரியேட் த லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு 12 வீக்ஸ் ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ட்ரெய்னிங் முடிக்கிறதுக்குள்ள நான் சொல்லி தர்ற விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, என்னால ஷூரா சொல்ல முடியும். உங்களுடைய வருமானம் ஒரு 4 மாசத்துல ரூ. 10,000 வரும்னாங்க. எனக்கு நம்பிக்கை வந்தது. ஏன்னா, நான் 10 வருஷம் வேலை பார்த்த இடத்துல, எனக்கு ரூ. 6,000ல இருந்து ஒரு ரூ. 500 கூட கூடல. ஆனா, இங்க ஒரு 4 மாசத்துல எனக்கு ரூ. 10,000 வரும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை குடுத்தாங்க. ஸோ, அதே மாதிரி ரூ. 47ல ஆரம்பிச்ச வருமானம், சார் சொன்ன மாரி நான் ஒர்க் பண்ணேன். என்னோட இன்கம் ரூ. 10,000 வந்தது. இந்த ரூ. 10,000 வர்றதுக்கு நான் என்ன பண்ணுனேன்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ்ல எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்குற மாரி தான். ஃபர்ஸ்ட்டு ட்ரீம்ஸ் எழுதுங்கன்னாங்க. ட்ரீம்ஸ் எழுதுனேன். நேம் லிஸ்ட் எழுதுங்கன்னாங்க. நேம் லிஸ்ட் எழுதுங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன பண்ணுவோம்? நம்ம யார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோமோ குளோஸா, அந்த 10 பேர், 15 பேர எழுதுவோம். இல்ல அப்டின்னா, என்ட்ட நேம் லிஸ்ட் இல்ல. யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். எனக்கும் சேம் அதே சிச்சுவேஷன் தான். என் ஃபேமிலி மெம்பர்ஸ தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. மில்லுல நான் வேலை செஞ்சேன் அப்டிங்கிறதுனால, மில் மெம்பர்ஸ தவிர வேற யாரும் எனக்கு தெரியாது. அப்ப நான் எனக்கு தெரியாது அப்டிங்கும்போது, முதல்ல தெரிஞ்ச பெர்சன்ட்ட தான் ஆரம்பிக்கணும் அப்டிங்கிறதுனால, என் ஃபேமிலில உள்ளவங்கட்ட சொன்னேன். ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட் கிடையாது. மில்லுல வேலை செய்றவங்க கிட்ட போயி, நான் இந்த மாரி ஒரு பிசினஸ் பண்றேன். இதுல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நல்ல பிளான் இருக்கு. வாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய என்ட்ட யாருமே ஒரு சோப்பு கூட வாங்கல. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனா எல்லாரும் மாதிரியும் நான் சோர்ந்து போய் உட்காரல. ஏன் அப்படின்னா, வெஸ்டீஜ் ஃபார்ம்ல நான் கையெழுத்து போடும்போது, என் லைஃப் மாறணும். இதுல என்ன பண்ணணும்னு தெரியாம தான் நான் பண்ணேன். என் லைஃப் மாறணும்னு மட்டும் தான் நெனச்சேன்.
எனக்கு தெரிஞ்சவங்க இவ்வளவு பேர் தான். ஆனா தெரியாதவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. தெரியாத எல்லாரையும் தெரிஞ்ச நபரா நான் மாத்தணும்னு முடிவெடுத்தேன். சோ அதுக்கு நான் செஞ்ச விஷயங்கள், டெய்லி காலையில வீட்டை விட்டு 9 மணிக்கு நான் வெளியில வந்துருவேன். ஃபீல்ட் ஒர்க்கு. யாருமே தெரியாத யார்கிட்ட போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவோம்? எல்லாருக்குமே தோணும். தெரியாத நபர்கிட்ட தான் என்னோட பிசினஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நடந்தே போவேன். எந்தெந்த கடைகள்ல எல்லாம் பெண்கள் லேடிஸ் உட்கார்ந்துருக்காங்களோ அந்த கடைகள்ல போய் அவங்க கிட்ட வாலண்டியரா கான்டாக்ட் நம்பர் வாங்குவேன். ஸோ பஸ்ல டிராவல் பண்ணுவேன். எந்தெந்த பெண்கள்லாம் பஸ்ல கொஞ்சம் ஸோ நல்லா ஒரு ஏதாவது பண்ணணும்னு தேடல்ல இருக்காங்களோ அவங்களுடைய பார்வையை வச்சு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். எங்கெல்லாம் பெண்கள் கூட்டம் கூட்டமாக இருக்காங்களோ பேங்கு, கோயில், ஸ்கூல்ஸ் இந்த இடங்கள்ல எல்லாம் போய் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ கான்டாக்ட் லிஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தட்டி கழிப்பீங்க. ஆனா கான்டாக்ட் லிஸ்ட் எனக்கும் இல்லை, நான் உருவாக்குனேன். ஸோ இப்படி நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் எல்லா இடங்கள்லயும் நிறைய பெண்களை நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். நிறைய மகளிர் குழுல இருக்கிறவங்க, ஆடி பண்றவங்க, எல்ஐசி பண்றவங்க, இந்த மாதிரி இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் நான் வாலண்டியரா பேசி பேசி அவங்க கிட்ட பிசினஸ் நான் ப்ரமோட் பண்ணேன். ஆனா நான் ப்ரமோட் பண்ண உடனே எல்லாரும் ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப என் கையில வெறும் 1000 ரூபாய் தான் இருந்தது. அந்த 1000 ரூபாய்க்கு என் கையில மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிடுவேன். ஸோ நான் பேசுற ஒவ்வொரு நபர்கிட்டையும் நான் சொல்லிட்டு வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பிசினஸ் எப்பனாலும் ஜாயின் பண்ணுங்க. ஆனா இந்த சோப்பு நல்லா இருக்கும், இந்த பேஸ்ட் நல்லா இருக்கும், இந்த டீ தூள் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த 3 பொருளை எல்லா பெண்கள் கிட்டையும் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட சக்சஸ்க்கு பெண்கள் கிட்ட நான் பேச ஆரம்பிச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு டெய்லியும் நான் ஒரு 5 பெண்கள் கிட்ட இந்த மாதிரி விஷயத்த நான் சொல்லி அவங்க கிட்ட மூவ் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு டெய்லி ஒரு 1000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் மூவ் ஆயிரும். 200 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த 200 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் தான் என் வாழ்க்கைக்கு ஆதாரம். என் குழந்தைக்கு என்ன வேணுமோ எனக்கு என்ன வேணுமோ அந்த பணத்துல தான் வாங்க முடியும். மாசம் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு நான் ப்ராடக்ட் செல்லிங் மட்டும் பண்ணுவேன் தெரியாத நபர்கள் கிட்ட. டெய்லி காலையில வீட்டை விட்டு வெளியில போய் தான் பண்ணேன். ஸோ இப்படியே நான் பண்ணி பண்ணி தான் இந்த 10,000 ரூபாய் வந்தது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல வரல. முதல் 3 மாசம் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடந்தது. இந்த ப்ராசஸ் நடக்கும் போதே எனக்கு ஒரு ஆள் கூட டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணல. எல்லாரும் என்ன யோசிச்சுட்டு இருப்போம், நம்ம போய் பேசுற 4 பேர் பேசின உடனே ஜாயின் பண்ணிடணும்னு நினைப்போம். எனக்கு 3 மாசம் வரைக்கும் யாருமே வந்து ஜாயின் பண்ணல. ஆனா என்னோட லீடர் மிஸ்டர் செந்தில்குமார் சார், நீங்க பண்ணுங்க மேடம், உங்களுக்கு டீம் வரும்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நான் என்னோட திறமையை எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு பேச தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில வரும்போது, பேச ஆரம்பிச்சேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுல எப்படி பணம் வருது, மத்த கம்பெனிக்கும் வெஸ்டேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது எனக்கு தெரியாது. அதையெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதையெல்லாம் நான் அழகா பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ என்னோட திறமையை எல்லாம் நான் ஒரு பக்கம் வளர்க்க ஆரம்பிச்சேன். இந்த ப்ராசஸும் ஒரு பக்கம் நடந்தது. அந்த நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பணம் எல்லாம் செல்லாது, பண மதிப்பீடு இழந்து அந்த அந்த விஷயம் நடந்தது. அந்த நேரத்துல எனக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து போன் வந்தது. எங்களுக்கு வெஸ்டேஜ் ப்ராடக்ட் வேணும், ஆனா எனக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வேணும். ஏன் அப்படின்னா அந்த பணம் அவங்க வேற எங்கேயும் போய் மாத்த முடியாது. அது வரைக்கும் 200 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் என்கிட்ட அந்த மாசம் மட்டுமே 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வாங்கினாங்க. அவ்வளோ வெரைட்டியும் நான் கலெக்ட் பண்ணி பேங்க்ல மாத்தி எல்லாருக்குமே நான் ஐடி போட்டு கொடுத்து, ஸோ அந்த மாசம் மட்டுமே அந்த ஒரே மாசத்துல நான் பிரான்ச் டைரக்டர் முடிச்சேன். அதுல வந்த பணம் தான் எனக்கு 10,000 ரூபாய். சோ விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் என்று உறங்குவதில்லை. பாலி சாரோட ஸ்டேட்மெண்ட். முதல் 3 மாசம் விதைய மட்டும்தான் நான் தூவினேன். 4வது மாசம் நான் அறுவடை பண்ணினேன். சோ இங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம், உங்களுடைய ப்ராசஸ்ல நீங்க கரெக்டா இருங்க, ஃபோக்கஸ் அதுல வைங்க, ரிசல்ட் தன்னால வரும். ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வராது. ஸோ 4வது மாசமே நான் பிரான்ச் டைரக்டர் முடிச்சேன். என்கிட்ட ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே என்னோட இன்கம் வர்றதை பார்த்துட்டு நிறைய பேர் அதுல பிசினஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் நிறைய மீட்டிங் ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணி என்னோட திறமையை வளர்த்துட்டு இருந்ததுனால டீம் எனக்கு ஒரே நேரத்துல வரும்போது என்னால அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ டீமை நல்லா வழி நடத்தினேன். என்னோட படிப்படியா என்னோட இன்கம் கூடி 39,000 ரூபாய் வரைக்கும் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பிசினஸ்ல கேஷுவல் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப் அண்ட் டவுன் எல்லாமே இருந்தது. பட் அந்த இடத்துல ஃபுல்லா நான் எப்போதுமே
சோர்வு அடைஞ்சது இல்ல, இந்த பிசினஸ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் விட்டது இல்ல. இன்னும் என்னோட திறமையை நான் எப்படி வளர்க்கணும், இன்னும் நான் என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்த நான் கரெக்டா பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ லாஸ்ட் மந்த் என்னோட வருமானம் 1,18,000 ரூபாய். ஸோ இங்க வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே மாசத்துல வரல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேபிளா நான் வளர்ந்துருக்கேன். ஏன்னா இங்க வரும்போது எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ இங்க நான் படிப்படியா புரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா வளர்ந்து படிப்படியா இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கேன். ஸோ இங்க நான் பணம் 1,18,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்ல, ஃபாரின் ட்ரிப். நான் காம்ப்ரமைஸ் லைஃப்ல வாழும்போது இங்க திருநெல்வேலியிலே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சுத்தி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா குற்றாலம், திருச்செந்தூர். இங்க போனோம் அப்படின்னாலே நான் யோசிக்கணும், பஸ்ல போகவா ட்ரெயின்ல போகவா, பஸ்ல போனா இவ்வளவு செலவாகும், ட்ரெயின்ல போனா கம்மியாகும். இப்படி யோசிச்சு யோசிச்சு பல நாட்கள் நாங்க போனது கூட கிடையாது. ஆனா வெஸ்டிஜி வாய்ப்பின் மூலமாக கடந்த 2018ல என் பரம்பரையிலேயே முதல் முறையா நான் ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். ஸோ அடுத்து பைக் 2018ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கையில பணம் கிடையாது. நடந்தே தான் நான் போயிருக்கேன். நிறைய இடங்கள் ஃபீல்ட் ஒர்க்கு. பஸ்ஸுக்கு எனக்கு 5 ரூபா பணம் இருக்காது. நடந்து நடந்து தான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணினேன். ஸோ நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது நினைப்பேன், நானும் பைக் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி 2018ல 75,000 ரூபாய் மதிப்புள்ள ஹீரோ பிளஷர் பைக்கு என்னோட சொந்த பணத்துல வெஸ்டீஜ் மூலமா வாங்கினேன். என் வீட்டு சப்போர்ட்டோட நான் வாங்கல. ஸோ கார் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அப்படிதானே? எனக்கும் ஆசை இருந்தது. ஆனா அந்த ஆசையை நான் எப்படி வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டிராவல் நடு ரோட்ல கொளுத்துற வெயில்ல நடந்துகிட்டு இருப்பேன். நல்ல செப்பல் கூட இருக்காது. என் கண்ணு முன்னாடி கார் போகும்போதெல்லாம் எனக்கு இந்த கார் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஏக்கத்தோடு பார்த்தது கிடையாது. நானும் ஒரு நாள் இந்த கார்ல இதே ஊர்ல வலம் வருவேன் அப்படின்னு நினைச்சேன். ஸோ என்னோட ட்ரீம் கார் 2025ல Volkswagen Virtus 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க நான் மட்டும் அச்சீவ் பண்ணல, என்னோட டீம்ல நிறைய பெண்களை, என்னோட டீம்ல வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாது, பேச தெரியாது. எல்லாருமே நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க தான். அத்தனை பேரையும் சம்பாதிக்க வச்சதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய 4 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு நான் ஈஸியா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். நிறைய பெண் சாதனையாளர்களை நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். ஸோ இன்னைக்கு 100க்கும் அதிகமான பிரான்ச் டைரக்டர்ஸ் என்னோட டீம்ல ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சில்வர் டைரக்டர்ஸ், ஸ்டார் டைரக்டர்ஸ், டைமண்ட் டைரக்டர், லட்ச ரூபாய் வரைக்கும் பல பெண்கள் நம்ம டீம்ல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஐகான் என்னோட டீம்ல மிஸ்ஸஸ் பொன்னி மேடம். ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் தான். +2 முடிச்சிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்ககிட்ட நான் சொல்லும் போது ஒரு விஷயம் மட்டும் நான் சொன்னேன், மேடம் நான் சொல்ற விஷயத்த நீங்க ஒரு 3 வருஷம் சரி சரி நீங்க கேட்டு செஞ்சா போதும், உங்க இன்கம் 100% என்னால 1,00,000 ரூபாய் கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், சீக்கிரமா கார் வாங்க முடியும், என் கூட சேர்ந்து நீங்க பயணம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்களும் நம்பி என் கூட நம்பி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்களோட பணமும் 1,10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நாங்க 2 பேருமே ஒண்ணு போலதான் கார் வாங்கினோம். அவங்களும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார், பெலினோ கார் வாங்கியிருக்காங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இந்த தொழில் நிறைய பேரை சாதிக்க வச்சு, சம்பாதிக்க வச்சு, நிறைய பேரோட பிளெஸிங்ஸோட கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னால உணர முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சக்சஸ்க்குலாம் முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனி எம்டிஸ் மிஸ்டர் கௌதம்பாலி சார், தீபக் சார், கன்வர் சார், இவங்க 3 பேருடைய இந்த பிளான், இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பை நமக்கு கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல மனசார நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட லீடர்ஸ் மிஸ்டர் சித்தா சிங் சார். இந்த இடத்துல நான் அவங்கள பத்தி சொல்லிக்கிறதா இருந்தா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய குழப்பங்களோட கமிட்மெண்டான லைஃப்ல தான் வந்துட்டு இருந்தேன். பிசினஸ் வளரும் போது நிறைய அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. கமிட்மெண்ட்டும் எனக்கு அதிகம் இருந்தது. அந்த நேரத்துல எனக்கு வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என் கமிட்மெண்ட்டை நினைச்சு எனக்கு பயம் வரும்.
ஐயோ 10ஆம் தேதி ஆனா இவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், வீட்ல சொல்ல முடியாது, பையனை படிக்க வைக்கணும், என்ன செய்யன்னு குழம்பிக்கிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லியா என்ன கமிட்மெண்டே என்ன அடுத்த கட்டத்துக்கு வளர விடல. அப்ப எனக்குள்ளேயே நிறைய போராட்டம் குழப்பம் இருந்தது. நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன், என்னால ஒரு லிமிட்டேஷனுக்கு மேல ஏன் போக முடியல அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியல. அந்த நேரத்துல எனக்கு ஒரு திருப்பு முனையா கிடைச்சதுதான் சித்தார்த் சாரோட சக்சஸ் பை சாய்ஸ். ஊட்டியில 3 நாள் ட்ரைனிங் நடந்தது. அந்த ட்ரைனிங் ஃபீஸ் 8000 ரூபாய். அந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. ஸோ நான் ஒரு கமிட்மெண்டோட தான் அந்த ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணேன். அந்த 3 நாள் ட்ரைனிங்ல சித்தார்த் சிங் சார் சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்தது. பணம் நம்ம கிட்ட பெருசா வரணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல, மன ரீதியா நம்ம அதை ஈர்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க அவங்க என்னெல்லாம் அதுக்கு ஃபாலோ பண்றாங்களோ அந்த சக்சஸ 3 நாள் சொல்லி கொடுத்தது மட்டும் அல்லாம அதை எங்களை அங்க செய்ய வச்சாங்க. அந்த விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். என்னோட சக்சஸ்க்கு அது ஒரு முக்கியமான காரணம். மிஸ்டர் சித்தார்த் சிங் சாருக்கு நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டர் ஆர்.எஸ். ராஜன் சார். அவங்களோட ட்ரைனிங் எங்க நடந்தாலும் நாங்க போயிருவோம். நிறைய இடங்களுக்கு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க டீமை வழி நடத்துற விதம் எல்லாமே வந்து அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் முகமது ஃபருக் சார். லீடர்ஷிப் ட்ரைனிங் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாகவும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல மனதார ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் சுதாகர் சார். அவங்களும் சித்தார்த் சிங் சாரும் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் லெவல்ல நம்ம ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ல மிகப்பெரிய மாஸ்டர். அவங்க சொல்லி கொடுத்த ஒரு ஆடியோ சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட என்டையர் டீமையும் நான் ஃபாலோ பண்ண வச்சுட்டு இருக்கேன். அதுல என்னன்னா நம்மளுடைய மன அலைகள் எப்படி இருக்கணும், ஒரு பக்குவத்தை எல்லாம் வளர்த்து கொடுத்துருக்கு. சுதாகர் சாருக்கும் நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொல்லலாம். மிஸ்டர் டிவிஎஸ் பவுல் சார் அண்ட் அஸ்மிதா மேடம் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். RS7 ஆர்கனைசேஷன் மூலமாக எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரைனிங்கும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாம ஒரு மனுஷன் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்தா கூட அவங்கள கூட ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு புரியுற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். எங்களுக்கு லீடரா மட்டும் இருந்ததுல ஒரு ஃபேமிலி மெம்பராகவும் இருந்திருக்காங்க. மிஸ்டர் சஸ்மிதா மேடம் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. லீடரோட ஒய்ஃப் மாதிரி எங்க கிட்ட பழக மாட்டாங்க. வீட்டுல ஒரு அக்கா இருந்தா எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரிதான் எங்களுக்கு பழகுனாங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ எங்களுடைய சக்சஸ்க்கு முக்கிய காரணம் இவங்க 2 பேரு. நெக்ஸ்ட் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா வகையிலையும் அப்பாவா அம்மாவா குருவா இருந்து வழி நடத்துற மிஸ்டர் செந்தில்குமார் சார். இந்த வார்த்தையா சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயங்களையும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூடவே வச்சு எனக்கு சக்சஸ் வழிய காட்டினதோடு மட்டும் இல்ல, எனக்கு அதை காமிச்சு கொடுத்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்படிங்கிறவங்க அன்பை கொடுப்பாங்க. அந்த அன்பு எனக்கு நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்பா அப்படிங்கிறவங்க தோல் மேல தூக்கி வச்சு இந்த உலகத்தை காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வெஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய உலகத்தை அவங்க தோல் மேல தூக்கி வச்சு எனக்கு காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு குருவா எந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும் எல்லாமே எனக்கு கைட் பண்ணி என்னோட சக்சஸ்க்கு ஒரு பேக்ரவுண்டா எனக்கு ஃபுல்லா ஒரு பேக் போன் அப்படின்னாலே இவங்க மட்டும் இல்ல, அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலி. ஸோ மிஸ்ஸஸ் மகேஸ்வரி மேடம் அவங்களே எனக்கு ஒரு சிஸ்டர் போலதான். அவங்களோட ஃபேமிலியில ஒரு மெம்பர். குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல மனதார ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து மிஸ்டர் சுதன் சார். அவங்களும் இதே திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவங்க தான். நிறைய விஷயங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மேடம் உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன சப்போர்ட்னாலும் கேளுங்க பண்றேன்னு சொல்லி நான் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு அவங்க பண்ணி தருவாங்க. அவங்க குடும்பத்துக்கும் நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோடைய மிஸ்டர் அசோக் சார் அண்ட் பாசா சார், பிரியா மேடம் இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் மீட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட பையன்
ஸோ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட லைஃப்காக தான் நான் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணேன். எங்க வீட்ல எனக்கு பெர்மிஷன் இல்ல. அவன்கிட்ட நான் வந்து கேட்டேன். இந்த தொழில்ல நம்ம பெருசா வர முடியும். ஆனா வீட்ல யாரும் பெர்மிஷன் குடுக்கல. நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா இந்த தொழில நம்ம பெருசா வரலாம். இன்னைக்கு லைஃப்ல நம்ம இப்படி இருக்கோம். ஆனா உன்னோட ஃபியூச்சரை என்னால ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை எனக்கு ஏற்படுத்தி தர முடியும். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன. நீ பண்ணுமா நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா. ஸோ நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதுல தான் என்னோட சக்சஸ் ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தான் அது மட்டும் இல்ல என்னோட ஒட்டுமொத்த டீம் லேடிஸ் எல்லாருமே என்னோட டீம்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னுடைய சக்சஸ்க்கு முக்கிய காரணம். இப்போ வெஸ்டீஜ் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அச்சீவ்மெண்ட் சொல்லிட்டேன். ஆனா வெஸ்டீஜ்ல நான் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணேன். ஸோ என்னுடைய ட்ரீம்ஸ் இதுல நான் பண்ண விஷயங்கள் ட்ரீம்ஸ், விசுவலைசேஷன், கோல்ஸ், பிளானிங், ஆக்ஷன், பிலீஃப். இது எல்லாருக்குமே தெரியும். எல்லா ட்ரைனிங் செக்ஷன்லயும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனா பார்த்துட்டு நோட்ல நோட் பண்ணியிருப்பீங்க. இல்ல அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுருவீங்க. பட் நான் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம்ஸ்னா பிக்சர் ஒட்டணும் அப்படின்னாங்க. அந்த நேரத்துல எனக்கு ட்ரீம்ஸை பிக்சர் ஒட்டுங்கன்னு சொல்லும் போது என்கிட்ட வந்து ப்ரௌசிங் சென்டர்ல போய் எடுத்து ஒட்டுற அளவுக்கு கூட பணம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நோட்ல தான் நான் ஒட்டுனேன் பேப்பர் கட்டிங் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் வர வரதான் நான் இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சேன். கார் வாங்கணும் அப்படிங்கறது ஆசை இருந்தது. நான் ஸ்டார் டைரக்டர் முடிச்ச உடனேயே கார் ஷோரூமுக்கு போய் நான் காரை புக் பண்ற மாதிரி காரை டிரைவ் பண்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து போட்டோஸ் எடுத்து நான் அதை வாங்கின மாதிரியே நான் ட்ரீம்ஸ் ஒட்ட ஆரம்பிச்சேன். ஸோ இவங்கள மாதிரி நானும் ஒரு லேடி அச்சீவரா வரணும் அப்படின்னு சொல்லி கிரியேட்டிவா நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சு ட்ரீம்ஸா ஒட்ட ஆரம்பிச்சேன். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் என்னோட ட்ரீம்ஸை நான் ஒட்ட ஆரம்பிச்சேன். இது நான் ஃபர்ஸ்ட் செய்யற விஷயம். எல்லாருமே ட்ரீம்ஸை ஒட்டுங்கன்னு சொல்லும் போது ட்ரீமை எழுத கூட யோசிப்போம். ஆனா நான் எழுதும் போது நான் ஒட்டும் போது என்கிட்ட எந்த சோர்ஸும் அதை அடையிறதுக்கு இல்லை. ஆனா என்னோட லீடர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு நான் இதை ஒட்ட ஆரம்பிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் விசுவலைசேஷன். எல்லா ட்ரைனிங்லயுமே எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் அது டெய்லி நைட்டு தூங்கும் போது 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணுங்க, காலையில எந்திரிச்சோன்னா 2 நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை எல்லாராலையும் எப்போதும் பண்ண முடியாது. எனக்கும் அது பண்ண முடியல. அந்த இடத்துல நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ என்னோட படத்தை நானே பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லா லேடிஸும் என்ன பண்ணுவீங்க வீட்ல டிவி சீரியல் பார்ப்போம், இல்ல மொபைல்ல வேற ரீல்ஸை யாரோ ஒருத்தவங்களோட ஸ்டோரியை பார்ப்போம். நான் கிரியேட்டிவா நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி நைட்டு தூங்கும் போதெல்லாம் என்னோட படத்தை நான் பார்ப்பேன். அந்த மாதிரி சில வீடியோஸ் நான் உங்ககிட்ட காட்டுறேன். யார் மனதையும் முற்போட்டு போக முடியல. கார் அதுக்கு நானே கார் ஷோரூம்ல போய் டிரைவ் பண்ண மாதிரி கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா இந்த கார் நீங்க வாங்கிட்ட மாதிரி ஹேவ் டு விஷுவலைஸ் அண்ட் டிரைவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் தட் ஐ வாண்ட் திஸ் கார் டுடே. இன்னைக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பனா நீங்க அது வேணும்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றீங்க. ஸோ தட் அதுக்கேற்ற நான் வந்து என்கிட்ட 10,000 இருக்கு, நான் வந்து ஒரு 10 lakhs எப்படி நடக்குமா நீங்க ஆகும் அப்படின்றத நீங்க யோசிக்க வேண்டியது இல்லை. நீங்க எழுதுங்க, பிலீவ் பண்ணி எழுதுங்க. எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது, பட் யூ வில் கெட் இட். சோ பிகாஸ் அப்போ நம்ம மைண்டுக்கு இருக்கு அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன். பிகாஸ் நான் இதை பண்ணாம இதை அச்சீவ் பண்ணாம இதை நான் சொல்ல முடியாது. இது நான் பண்ணி நான் அச்சீவ் பண்ணி நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க நிக்கிறேன்னு ஆல் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ விஷுவலைஸ். நான் என்ன யோசிச்சேன், என்ன நம்பினேன், அதுதான் நடந்தது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கிட்டே நம்ம எப்பவுமே இருப்போம். இது நடக்குமா, போகுமா, இதுதான் பண்ணு காமெடி, இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா இதை உங்களால பண்ணவே முடியாது. வெளியே பண்ணீங்கன்னா 10,000 வகுப்புல இருக்க கூட நீங்க அதை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷுவலைசேஷன். வந்து எனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட எதுவுமே இல்லாத சிச்சுவேஷன்ல நான் இதை யோசிக்க ஆரம்பிச்சேன்.
எல்லாருமே இன்னைக்கு வந்து யோசிக்கிறது இதெல்லாம் வருமான்னு யோசிப்பீங்க. வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அது எனக்கு நடந்தது. நான் எப்படியெல்லாம் பிக்சர் ஒட்டி இருந்தனோ அது எல்லாமே எனக்கு நடந்தது. இதை எனக்கு காமிச்சது வெஸ்டீஜ் தான். இப்படி ஒரு லைஃப் இருக்குங்கிற விஷயத்த காமிச்சதும் வெஸ்டீஜ் தான். ஸோ அந்த விஷுவலைசேஷன்ல பவரா நான் வந்து வலு கொடுக்க ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் கோல்ஸ். எனக்கு எப்ப என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுல மிட் டைம் கோல், ஷார்ட் டைம் கோல், லாங் டைம் கோல் இதை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ எல்லாருமே வந்து யோசிக்கிறது இதெல்லாம் கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், ட்ரீம்ஸ் எல்லாம் பண்ணிடுவோம். ஆனா அதுக்கு பிளானிங்னு ஒன்று இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு நான் சும்மா இருக்கேன் அப்படின்னாலும் வராது. நான் பக்கா பிளானிங் பண்ணுவேன். நான் வெஸ்டீஜ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பண்ணணும், டூ டூ லிஸ்ட் அண்ட் டுடே லிஸ்ட் இது என் கையில ப்ராப்பரா இருக்கும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் தன்னுடைய நிறுவன சாம்ராஜ்யத்தை எப்படி ஒரு டேட்டாவோட வச்சிருப்பாங்களோ அந்த டேட்டா என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்ல நான் அடுத்த லெவலுக்கு வரணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்டும் என்கிட்ட இருக்கும். நான் நாளைக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த ஷெட்யூலும் என்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி டெய்லி என்னோட ஷெட்யூல் நான் வந்து காலையில 4 மணில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அஃபர்மேஷன். பணம் இல்ல பணம் இல்லன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். மணி தான் பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஆனா சித்தார்த் சார் சொல்லி கொடுத்தது மணி comes to me easily and effortlessly. Business comes to me easily and effortlessly. Great leaders comes to me easily and effortlessly. Multiple LOBs comes to me easily and effortlessly. இதெல்லாம் டெய்லி 21 முறை எழுதுங்கன்னு சொன்னாங்க. அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு எத்தனை பேர் எழுதுனாங்கன்னு தெரியாது. நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதை எழுதிக்கிட்டு இருக்கேன். இதை எழுதாம நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஸோ பிசினஸ்க்கு போற நேரத்துல நான் இதை எழுதல. காலையில 4 மணிக்கே நான் எந்திரிச்சு எழுத ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த அஃபர்மேஷன் எழுத ஆரம்பிச்சேன். விஷுவலைசேஷன் நான் பக்காவா பண்ணுவேன். மெடிடேஷன் சுதாகர் சாரோட ஆடியோ சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஹெட்செட் வாங்கி தான் கேட்கணும். நாங்க டெய்லி 35 நிமிஷம் நான் அதை கேட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல எஜுகேஷன், பிசினஸ் பத்தின எஜுகேஷனுக்கு அரைசப் ஆர்கனைசேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை ட்ரைனிங் சிஸ்டத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். புக் ரீடிங். எத்தனை பேர் இதுல புக் ரீடிங் டெய்லி பண்றீங்கன்னு தெரியாது. நான் டெய்லி புக் ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்க சொன்னாங்களோ, திறமையான ஸ்பான்சரிங் செய்யறதுக்கு வழிகள், வளமான வாழ்க்கைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், வாருங்கள் முன்னேறலாம், மனம் தரும் பணம், டெய்லி புக் ரீடிங்காக 20 நிமிஷம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த புக் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை நிறைய சிந்திக்க வைக்கும், தன்னுடைய ஆளுமை திறமையை நடத்தும். ஸோ இதை நான் மட்டும் இல்ல என்னோட என்டையர் டீமையும் ஃபாலோ பண்ண வைக்கிறேன். இன்னைக்கு என்னோட டீம் ஷார்ட் டைம்ல ரொம்ப சீக்கிரமா சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா இதையெல்லாம் நான் வந்து அவங்களுக்கு சொல்லல, செய்ய வச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு என்னோட டீம் மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஆக்ஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் கனவெல்லாம் காண்போம், எழுதுவோம், ஷெட்யூல் பண்ணுவோம், அதை செய்யணும். ஸோ ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங் ட்ரைனிங்ஸும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எல்லா மீட்டிங் ட்ரைனிங்ஸும் நான் அட்டன் பண்ணிடுவேன். ஸோ நான் ஆஃப்லைன் மீட்டிங் போறேன் அப்படின்னா எந்த ட்ரைனிங் போனாலும் சரி ஃப்ரெண்ட்ல உட்காந்து தான் நான் கவனிப்பேன். ஏன்னா அந்த ட்ரெயினர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது எனக்கு வந்து என்னுடைய மூளைக்குள்ள போய் என்னோட செல்கள் ஃபுல்லா வேலை செய்யணும். என் பார்வை அந்த சைடு இந்த சைடு திரும்பாது. ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்காந்து நோட் பண்ணுவேன். நோட் பண்ணதை எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கெல்லாம் பிகினிங்ல என்கிட்ட பணமே இல்லாம இருந்தது. ஸோ ப்ராடக்ட் செல் பண்ணி தான் நான் ட்ரைனிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுவேன். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறதுக்கு டைம் லேட் ஆகும். அந்த டைமிங்ல எல்லாம் எங்க வீட்டுல கேட்ட பூட்டிடுவாங்க, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் அந்த அந்த விஷயங்களெல்லாம் நான் தாங்கி தான் நின்னேன். அந்த நேரத்துல கோபப்படவோ இல்ல வேண்டாம் தூக்கி போட்டுட்டோ நான் போகல. நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் வந்து ஏத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ ஒவ்வொரு மீட்டிங் ட்ரைனிங்ஸும் நானும் என்னோட டீமும் எல்லாரையும் நான் அட்டன் பண்ண வச்சுட்டு இருந்தேன். டீம் கவுன்சிலிங், ஹோம் மீட்டிங், 1-to-1 இப்படி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சேன். சும்மா அதாவது
கனவு மட்டும் காண்டுட்டு ட்ரீம்ஸை மட்டும் ஒட்டிட்டு இருக்கல, ஆக்ஷன் எல்லாமே எடுப்பேன். டெய்லி நைட்டு தூங்கும் போது இன்னைக்கு எனக்கு என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நடக்கல, எந்தெந்த டீம்ல என்னென்ன எஜுகேஷன் கொடுத்துருக்கோம், அடுத்து என்னென்ன கொடுக்கணும், ரிவ்யூ ரிப்போர்ட்ஸ் நைட்டு நான் செக் பண்ணாம தூங்க மாட்டேன். இதை செக் பண்ணிட்டு தான் நைட்டு நான் தூங்குவேன். மறுநாள் காலையில என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஏன் அப்படின்னா என்னோட பிசினஸ்க்கு நான் தான் ஓனர், நான் தான் சிஇஓ. அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிடுவேன். இதுக்கு எனக்கு அப்லைன் சரியில்லை, டவுன்லைன் சரியில்லை, அவங்க சரியில்லை, வீட்டுல சப்போர்ட் இல்லை, இது எதுவுமே நான் சொல்லல. என் வேலையை நான் பர்ஃபெக்டா பண்ணிட்டே இருப்பேன் எப்படி இருந்தாலும். அடுத்த ஆக்ஷன் பிலீஃப். இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். எல்லா ஹார்ட் ஒர்க்கும் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா பணம் தனக்கு வருங்கிற விஷயத்த எல்லாராலையும் ஏத்துக்க முடியாது. பணம் அப்படிங்கிறது ஓடி போய் பிடிக்கிற விஷயம் இல்ல, அது நம்மளை நோக்கி வரக்கூடிய விஷயம். அப்படிங்கிறத எனக்கு உணர வச்சது மிஸ்டர் டிவிஎஸ் பவுல் சார். ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, மணி ஒர்க் ஷாப். அந்த ட்ரைனிங் மூலமாக கத்துக்கிட்ட விஷயங்களை நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். டெய்லி வீட்டுல மணி பூஜா பண்ணுவேன். ஸோ பணத்தை எப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும், ஏன்னா பணத்தை நம்ம எப்படியெல்லாம் வாழ்த்துறோமோ பணம் நம்ம கிட்ட வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்குங்கிறத அதை நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ இது எல்லாமே நான் மட்டும் இல்ல, என்னோட என்டையர் டீமையும் நான் செய்ய வச்சுட்டு இருக்கேன். ஸோ அஃபர்மேஷன் டெய்லியும் எழுதுறோம். இந்த வாக்கியங்கள் எல்லாமே நாங்க டெய்லி எழுதிட்டு இருக்கோம். நான் இல்ல, என்னோட என்டையர் டீம் எழுதிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய சம்பாதிக்கிற பணத்துல நிறைய பேருக்கு ஹெல்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுலயும் நமக்கு நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் செய்ய ஆரம்பிச்சேன். அதனாலதான் என்னோட சக்சஸ் வர ஆரம்பிச்சது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெஸ்டேஜுக்குள்ள வரும்போது ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஜா தான் நான் மாறி மாறி வந்தேன். ஸோ என்னுடைய டிரான்ஸ்பர்மேஷன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கோம். ஸோ என்னோட லைஃப் பேட்டர்னே மாறி இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து வெஸ்டேஜ் முக்கிய காரணம். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்லிக்கிறதா இருந்தா இந்த 2 நபர்கள். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே எனக்கு வந்து லீடரோட ஒய்ஃபா எனக்கு இருந்ததுல என்னைக்குமே எனக்கு சொந்த அக்காவா இருந்திருக்காங்க. நிறைய எனக்கு எஜுகேஷன் கொடுப்பாங்க. பிசினஸ் ரீதியா பவுல் சாரும் செந்தில் சாரும் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீ ட்ரெஸ்ஸிங் இப்படி பண்ணணும், நீ இப்படி நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணுங்கிறத இவங்க 2 பேருமே மிஸ்ஸஸ் அஸ்மிதா மேடம் அண்ட் மகேஸ்வரி மேடம் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பரா இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன மாதிரி பல பெண்களை கொண்டு வரணும்னு நிறைய விஷயங்களை அவங்க அர்ப்பணிப்போட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டிவிஎஸ் பவுல் சார் ஃபேமிலிக்கும் அண்ட் மிஸ்டர் செந்தில்குமார் சார் ஃபேமிலிக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க என்டையர் ஃபேமிலியோட எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து என்னோட பையனுக்கு இந்த பிசினஸ் என் பையன் லைஃப்க்கும் என்னுடைய தலைமுறைக்கும் மாறணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி வெஸ்டீஜ் எங்களுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுத்துருக்கு. இன்னைக்கு நான் அவன் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு 50 ரூபாய்க்கு கார் கேட்டா கூட என்னால வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நான் அவனுக்கு 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் ஆசைப்பட்டு கேட்கிற விஷயத்த என்னால சின்ன வயசுல பண்ண முடியாது. இன்னைக்கு என் பிள்ளை கண்ணை பாக்குறான் அப்படின்னா என்னால எதனாலும் வாங்கி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு என்ன ஒரு நல்ல அம்மாவா வெஸ்டீஜ் என்ன ப்ரூவ் பண்ணி இருக்கு. சோ அவன்கிட்ட நான் சொல்ற விஷயம் எப்போதுமே, நீ என்னனாலும் படி, என்னனாலும் பண்ணு, ஆனா உன் லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னா அது வெஸ்டீஜ் பிசினஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவனையும் வெஸ்டீஜ் பிசினஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் அவன் ஒரு சில்வர் டைரக்டர்ன்ற பொசிஷன்ல இருக்கான். சோ அவனுக்கும் நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த சக்சஸுக்கும் காரணமான ஒரே நபர் மிஸ்டர் தீபக் சார், கௌதம்பாலி சார், கன்வர் சார், இவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சாமானிய மனிதர் இந்த மாதிரி கோடீஸ்வர வாழ்க்கைய வாழ்றோம் அப்படின்னா அதுக்கு வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னா வேற எந்த இடத்துலயும் வாய்ப்பு இல்லை. கனவு காண்ற தைரியத்தை கொடுத்தது வெஸ்டீஜ், அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்தது வெஸ்டீஜ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நிறைய பேர் இருப்பீங்க. என்னோட லைஃபை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். வெஸ்டீஜ் சாதாரணமா நினைக்காதீங்க. வெஸ்டீஜ் வயிற்றுல பிறந்தவங்களுக்கு கிடையாது, வைராகியத்துக்கு பிறந்தவங்களுக்கு. ஏன்னா என்னோட கிரேட் லீடர் மிஸ்டர் டிவிஎஸ் பவுல் சார் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த விஷயம் இங்க நடந்திருக்கு. உங்களுடைய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா வெஸ்டீஜை நீங்க விட்டுறாதீங்க.
வெஸ்டீஜை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நடக்கும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாருமே பொறுமையோடு பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெஸ்டீஜ் பிசினஸ்ல நீங்க எல்லாருமே சக்சஸ் ஆகணும். அதுக்கு நீங்க முடிவு எடுப்பீங்கன்னு நம்பிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஷீவெல், வாழ்க வளமுடன். Thank you so much, ma'am. Thanks for the wonderful training. Thank you, Krishnaveni ma'am. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ட்ரைனிங் பார்த்துருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும். உங்களோட சக்சஸ்ல ரொம்ப முக்கியமா நாங்க லிசன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சக்சஸ்க்காக நிறைய விஷயங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. ப்ராக்டிக்கல் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அது நீங்க உங்க ஃபாலோ அப்ல வச்சிருந்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணி இன்னைக்கு உங்க நார்மல் லைஃபை ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்குள்ள போயிருக்கும்பொழுது இங்க புதுசா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ்ல இந்த வெஸ்டீஜை விட்டு போகணுங்கிற எண்ணமோ இல்ல இந்த வெஸ்டீஜை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணுங்கிற எண்ணமோ அதிகமாகவே இருக்குன்னு நாங்கள் அனலைஸ் பண்றோம். அப்படி வெஸ்டீஜை விட்டு விலகி இருக்கணும், வெஸ்டீஜை தவிர்த்து வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு வெஸ்டீஜ்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நீங்க என்ன ஒரு கைட்லைன்ஸ் தர முடியும், என்ன விஷயத்தின் மூலியமா அதை ஓவர் கம் பண்ண முடியும் நீங்க ஃபீல் பண்றீங்க மேம்? சார் கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டீஜ் இல்ல அப்படின்னா இப்ப நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலும் அதே மில்லுல தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு என்னோட லைஃப் மாறி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 6000 ரூபாய் பணத்தை கிராஸ் பண்ணியிருக்காது. அப்ப வெஸ்டீஜ் பண்ணலைன்னா நீங்க சும்மா இருக்கீங்க இல்ல வேற ஒரு ஆப்ஷன் எடுக்கீங்க அப்படின்னா உங்க லைஃப் மாறும்னா அதுக்கு இல்ல, அதுக்கு ஒரு வழி இல்ல. ஆனா வெஸ்டீஜை நீங்க எப்படி பண்ணாலும் சரி கண்டினியூவா இந்த இடத்துல நின்னீங்கன்னா மட்டும் போதும், பெரிய அளவுக்கு வரலாம். இதுல எனக்கு இன்னொரு திருப்பு முனை அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்டவுன் நேரம் யாருமே 3 மாசம் வெளியில போல. அந்த டைமிங்ல 3 மாசம் எல்லாருமே வெளியில உள்ள வேலையில இருக்கிறவங்க எல்லாருமே தனக்கு வருமானம் வருமா, தனக்கு வேலை இருக்குமா, இதுக்கு அடுத்து இருக்குமான்னு யோசிச்சுக்கிற தருணத்துல என்னுடைய பணம் எனக்கு செக்யூர்டா வந்தது. நான் வெஸ்டீஜ் அப்ப 3 வருஷம் தான் பண்ணியிருந்தேன். 3 மாசம் நான் போல. ஆனா நான் 10 வருஷம் வேலை செஞ்ச இடத்துல 2 மாசம் போல. நல்லா இருக்கியான்னு கூட ஒரு வார்த்தை யாரும் கேட்கல, எனக்கு பணம் வரல. ஆனா வெஸ்டீஜ் வாய்ப்பு எனக்கு அந்த பணம் அந்த 3 மாசமும் எனக்கு ஸ்டாப் ஆகாம வந்தது. சோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். அந்த நேரத்துல ப்ராடக்ட் கூட வாங்க வெளியில யாராலையும் போக முடியாது. வெஸ்டீஜ் மேல இன்னொரு நம்பிக்கை என்ன வந்ததுன்னா என்னோட டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே லேடிஸ் தான் இருந்தாங்க. ப்ராடக்ட் வாங்குறதுக்கு யாரும் வெளியில வர மாட்டாங்க. கம்பெனி பண்ண சப்போர்ட் எல்லா வீட்டுக்கும் கண்டெய்னர்ல இருந்து வீடு வீடா கொண்டு போய் ப்ராடக்ட்டை கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு ஃபோன் வந்து இந்த கம்பெனில இருந்து, மேடம் உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு எல்லாரையும் போய் வாங்கிக்க சொல்லுங்கன்னு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன். சார் என் டீம்ல எல்லாரும் லேடிஸ், யாரும் வெளியில வர மாட்டாங்க அப்படின்னா, டோன்ட் வரி மேடம், நாங்க இருக்கிறோம், நீங்க ரிலாக்ஸா இருங்க. நாங்க இந்த நம்பிக்கைய நான் 10 வருஷம் வேலை பார்த்த இடத்துல ஒரு பர்சன் எனக்கு கொடுக்கல. எங்கேயோ இருந்தேன். அப்ப நான் கோல் டைரக்டரா தான் இருந்தேன். ஆனா அந்த கோல் டைரக்டருக்கு வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்டே ஒரு சப்போர்ட் பண்ணுச்சு. இதை தவிர வேற எங்கேயுமே கிடையாது சார் சப்போர்ட். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் லாக்டவுன் தான் சார். வெரி குட் மேம். எஸ். ஸோ இங்க இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டே ரன் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன்ல கூட ஒருத்தரை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட வெஸ்டீஜ் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். மேம் ரொம்ப அழகாவும் கிளாரிட்டியாகவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தீங்க. ஸோ எஸ், இங்க இருக்க பார்க்கக்கூடிய இந்த டீன்ஸை மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வேர்ல்டே க்ளோஸ் இருக்க சுச்சுவேஷன்ல கூட ஏர்ன் பண்றதுக்கு ஆப்ஷன் இன்னைக்கு நீங்க வெஸ்டீஜை ஒதுக்கி வச்சுட்டு வெஸ்டீஜை தவிர்த்துட்டு வேற ஒரு டிசிஷனுக்குள்ள போனா அதுல கிடைக்குமாங்கிறத யோசிங்க. அன்னைக்கு உங்க ஃபேமிலியும் உங்களுடைய லைஃபும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குன்னு யோசிங்க. ஆனா அது ரெண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னா அது வெஸ்டீஜ் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பெருமை இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மீட்டிங் ட்ரைனிங் மூலயமா நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ கிருஷ்ணவேணி மேம். ஸோ கிவிங் அ வண்டர்ஃபுல் செக்ஷன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ கண்டிப்பா இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட டீச்சிங் டியூஸ்டேவை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இங்க இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வரக்கூடிய 14ஓட நம்ம சிஎன்சி கம்ப்ளீட் ஆகாது. நம்ம சிஎன்சி தான் நம்மளுடைய மிகப்பெரிய பவர். ஸோ அந்த சிஎன்சியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த சிஎன்சிக்கான இம்பார்ட்டன்ஸ் வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்லே சிஎன்சி ட்ரைனிங்ல கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சிஎன்சிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு புரிய வச்சு
அந்த சிஎன்சி மூலியமா எவ்வளோ பெரிய சக்ஸஸ்குள்ளே போக முடியுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அந்த 14th அவங்க சிஎன்சி பெனிஃபிட்டை உங்கள் டீமில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் தென் அதுக்கான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஐ லைக் டு தேங்க் ஒன்ஸ் அகைன் கிருஷ்ணவேணி மேம், தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் ட்ரைனிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் ட்ரைனிங். ஸோ கண்டிப்பாக மீண்டும் ஒரு டீச்சிங் டியூஸ்டேல ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷனோட டாபிக்கோட உங்களை மீட் பண்ணுறதுல நான் அவ்வளோ இருக்கேன். விஷ் யூ ஆல் த சக்ஸஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.